விஜய் அவர்கள் மாணவர்களுக்கு கல்வி விருதுகள் கொடுத்த அந்த ஒரு நிகழ்வு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் வந்து ஒரு கொச்சைப்படுத்தும் விதமாக பேசியிருந்தார் அப்படிங்கிறதே ஒரு விஷயம். நடிகருங்கிற ஒரு பிம்பத்தினால தான் இதை பண்றாங்க. இது எப்பேற்பட்ட தவறு சொல்லுங்க பார்க்கலாம். தங்கைகள் தன்னுடைய அண்ணன் அப்படின்னு பார்த்து கூட பிறந்த இந்த காலகட்டத்தில் வெளிப்பாடா அரவணைக்கிறத நீங்க இவ்வளவு கொச்சையா பேசுறதுன்றது திரும்ப திரும்ப நீங்க பேசுற பேச்சுக்கள் உங்களுக்கு தான் இருக்கு. இன்னைக்கு பொள்ளாச்சியில் என்ன நடந்துச்சு? அண்ணா அண்ணா என்ன விட்டுருங்கண்ணான்னு தான் சொன்னாங்க. என்ன பண்ணாங்க அந்த பசங்க? சார் இதை தான் சார் சொல்றேன். நீங்க ஒரு நார்மலான விஷயத்தை எவ்வளவு பெரிய விஷயத்தை கூட சேர்த்து வச்சு பேசிட்டு அதாங்க என்னங்க மறுபடியும் நீங்க விஜய் விமர்சிக்கிறதா நினைச்சுக்கிட்டு அந்த பிள்ளைகளையும் அந்த பிள்ளைகளை அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. வேல்முருகன் படத்தில் நடிக்கலையா? வேல்முருகன் ஒரு படத்தில் நடிச்சாரு. நடிச்சிருக்காருல்ல. அது சீமானுக்காக அவரோட ரத்தத்துக்காக நடிச்சாரு. நடிச்சிருக்காரா இல்லையா? நடிச்சிருக்காரு. அவ்வளவுதான். கூத்தாடி தான் அவரு. உதயநிதி படத்தில் நடிச்சிருக்காரு. அவரு அமைச்சரா இருக்கிறார். அவரை கேள்வி கேட்கல. வந்தோடனே அவருக்கு பதவிகள் கொடுத்தாங்களா? அதை கேள்வி கேட்கல. இளைய காமராஜர் யாருங்க? இளைய காமராஜர் ஏன் தன்னோட இளம் வயசு 9 ஆண்டு காலம் சிறைச்சாலையில் அனுபவிச்ச காமராஜர் எங்க? நீ ஒரு திரிஷாங்கிற ஒரு ஆளையும் கீர்த்தி சுரேஷ்ங்கிற ஒரு ஆளையும் வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெற்றுக்கிட்டு நல்லா சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிற நீ எங்க? நான் கேட்கிறேன். அவங்களோட ஒரு நிமிஷம் நான் நிரூபிக்கணும்னு நினச்சினா எல்லாத்தையும் நான் நிரூபிக்க முடியும். என்ன அவங்களோட நிர்வாகி பேசின ஆடியோ என்கிட்ட இருக்கு. 15 லட்சம் இவ்வளோ கொடுத்து தான் நான் கட்சியில் சேர்ந்தேன், இந்த மாதிரி மாவட்டத்தில் பொறுப்பாங்க, இதெல்லாம் நான் பண்ணணும்னு சொல்லி எல்லாம். ஏன் அப்படின்னா பாவம் இப்போ தான் பணத்தை கட்டி சேர்ந்துருக்காங்களே, இவங்கள பட்டு திருந்தி வருவாங்கன்னு தான் கம்முன்னு விட்டுருக்கோம். நாங்கள் 2026 அவங்க எல்லாருமே இது கூண்டோட களையப்படும் பாருங்க. எதுக்குங்க இவ்வளோ விமர்சனம்? இது வந்து எல்லாம் பயத்தினுடைய வெளிப்பாடு. எதுக்கு பயம்? எதுக்கு தாவேகாவை பார்த்து பயப்படுறீங்க? எங்க பயம்? சின்ன பசங்களை பார்த்து விஜய் பார்த்து பயப்படுறீங்க? சின்ன பசங்களை பார்த்து நான் எதுக்கு பயப்படுறேன்? சின்ன பசங்க தானே. சின்ன பசங்க இவ்வளவு தூரம் பேசுறீங்க. ஒரு நிமிஷம் மூச்சு முட்டை பேசுறீங்க. ஒரு பிரைஸ் கொடுக்கும்போது ஒரு ஹக் பண்றதுன்றது இவ்வளவு தூரம் பார்க்கிற வேல்முருகன் அரக்கோணம் மாணவி ஒருத்தவங்க ஒரு திமுக நிர்வாகி மேல பாலியல் குற்றச்சாட்டு சொன்னாங்க. வேல்முருகன் அவர்கள் கையில் எடுத்திருக்கணும்ல. அவரு எல்லாம் இல்ல அதாவது ஒரு பிரைஸ் கொடுக்கிற ஃபங்க்ஷன், ஒரு நார்மல் ஹக் பண்றது, அது வந்து அன்பினுடைய வெளிப்பாடு, அவ்வளவுதான். ஆனா இதை எந்த அளவுக்கு நீங்க எதனோடு ஒற்றுமைப்படுத்தி நீங்க பேசுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அவ்வளோ தூரம் கீனா பார்த்தவங்க இப்படி அப்பட்டமா தெரிஞ்ச ஒரு விஷயத்துல ஏன் அமைதியா இருக்கிறாங்க? எலெக்ஷன் வரப்போகுது. திமுகவுக்கு எதிராக தாவேகா வளர்ந்துகிட்டு இருக்கு. அதை பிடிக்காத திமுக வேல்முருகனை வச்சு பேச வச்சிருக்கு. அவ்வளவுதான். அப்படிலாம் கிடையாது. ஏங்க சின்ன பசங்க இந்த டிவி கேள் இருக்கிறோம். டிவி சின்ன பசங்க போய் சண்டை போடுறீங்க. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐதமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அகில இந்திய சான்றோர் மக்கள் கழகத்தை சேர்ந்த திரு சதாநடர் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது விஜய் அவர்கள் மாணவர்களுக்கு கல்வி விருதுகள் கொடுத்த அந்த ஒரு நிகழ்வை சுற்றி ஒரு சில பேசுபொருள்கள் எழுந்திருக்கிறது. அது 2 கோணங்களில் குறிப்பாக அதில் உங்களுடைய கருத்துக்கள் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதில் முதலாவதாக பார்க்கும் பொழுது இதில் அவர் இந்த மாதிரி கொடுத்ததை தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் வந்து ஒரு கொச்சைப்படுத்தும் விதமாக பேசியிருந்தார் அப்படிங்கிறதே ஒரு விஷயம். அதாவது இந்த மாதிரி ஒரு இள வயசு பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் ஒரு நடிகரை வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறது, இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறது, பெற்றோர்களே இப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கிறத வந்து அவர் பேசியிருந்த விதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு மாதிரி பேசு பொருளாச்சு, ரொம்ப கண்டனங்களை சம்பாரிச்சு வந்தது. அப்படி பேசுனதுக்கு தாவேகாவினரும் பதிலடிகள் கொடுத்துட்டு வராங்க. இதில் உங்களோட பார்வை இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, என்னது? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தமிழக வாழ்வுரிமை கட்சியோட நிறுவன தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு போராளி. 40 வருஷ கால அந்த அரசியல் வாழ்க்கையில்
3 முறை ஒரு எம்எல்ஏ இருந்திருக்கார். வெறும் 27 வயசில் ஒரு எம்எல்ஏவாக இருந்திருக்கார். அத்தனை போராட்டங்கள் நடத்திய தமிழினத்திற்காகவும் தமிழ் நிலத்திற்காகவும் சரி எப்பயோ போராட்டங்கள் நடத்திய வேல்முருகனுக்கு ஒரு அங்கீகாரம் இதுவரைக்கும் இந்த தமிழக மக்கள் கொடுக்கலைங்கிறது தான் எங்களோட பார்வையும் சரி. அவருக்குமே அந்த ஆதங்கம். நேற்று வந்த ஒரு நடிகை, ஒரு கூத்தாடி, இவருக்கு போய் இப்படி எல்லாரும் போய் இந்த பெற்றோர்களே கொண்டு போய் ஒரு இளம் சமுதாயத்தை, இளைஞர்களை, படிக்கிற பசங்களை கொண்டு போய் நிறுத்துறாங்களே. அப்படி கொண்டு போய் ஒரு அரணா காசுக்கும் ஒரு தங்க நகைக்காகவும் ஒரு 15,000 10,000 பணத்துக்காக கொண்டு போய் தவறான வழிகாட்டுதலில் போய் காட்டுறாங்க. ஒரு தமிழ் கலாச்சாரத்தில் யாரை வேணால் யாரையும் கட்டி பிடிக்கணும் அப்படிங்கிற யாருமே அப்படி கிடையாது. தமிழ் கலாச்சாரமே என்ன? ஒருவனுக்கு ஒருத்திங்கிற வாழ்கிறோம். இன்னொரு வீட்டுக்கு ஒரு பெண்ணாக கல்யாணம் பண்ணி போகிற ஒரு பொண்ணு இப்படி சீர்கேடு முறையில் பெற்றோரே கொண்டு போய் நிப்பாட்டுறாங்களேங்கிற ஒரு ஆதங்கத்திலையும் அவர் பேசியிருக்கார். இதில் அவரோட களத்தில் போராடி கொண்டிருக்க அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு இப்போ திரையில் ஒரு படத்தில் ஒரு தளபதி, ஒரு விஜய், அந்த பின்புலத்தை கொண்டவருக்கு இவ்வளவு எதுக்கு கொடுக்குறீங்க அப்படி தமிழக மக்கள் ஏன் அப்படிங்கன்னா அவர் ஆதங்கத்தில் பேசுகிறார். இதில் என்ன தப்பு இருக்குது? இல்லை, இதில் முக்கியமாக 2 விஷயம் இருக்குது. ஒன்று பெற்றோர்களே பிள்ளைகளை இந்த மாதிரி கூட்டிக் கொண்டு இந்த மாதிரி ப்ரைஸ் வாங்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கா? இல்லை தனக்கு நான் இத்தனை வருஷமாக இருக்கேன், என்ன யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, இப்போ விஜயை கண்டுக்கிட்டீங்க அப்படிங்கிறதுல தான் பிரச்சனை இருக்கா? இப்போ பார்த்தா இதுதானே மெயின் பிரச்சனை. இல்லை, ஒரே ஒரு விஷயம், அவர் 3 வருஷமா கொடுத்துட்டு இருக்காரு. அப்பெல்லாம் எதுவும் சொல்ல, அவர் போட்டோ ஷூட் நடத்துறாரு, ஒரு சினிமா மாதிரி ஒரு போட்டோ ஷூட் நடத்துறாரு, குறிப்பிட்ட ஆட்களை மட்டும் வர வச்சிருக்காரு. என்னது அவர் ஊக்கமளிக்கிறாரு? என்ன படிச்ச பசங்களுக்கு இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்க போனாரு? கட்சி ஆரம்பிச்சோன்னு அதை செய்யணுமா? அவர் கட்சி ஆரம்பிக்கிறது முன்னாடில இருந்தே மாணவர்களுக்கு செஞ்சுட்டு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்து ஒரே ஒரு போட்டோஸ்ல நெட்லயே இருக்கு, போய் பாருங்க. அதைத்தான் சொல்றேன். நான் நல்ல ஒரு விஷயம் கேட்டுக்கங்க. இன்னைக்கு அண்ணன் வேல்முருகன் அவர்கள் 40 வருஷமா எத்தனை போராட்டங்களை களத்துல நின்று போராடி இருக்காரு. கண்டிப்பாக வேல்முருகன் அவர்கள் செய்தது அளப்பரிய விஷயங்கள் செஞ்சிருக்கிறார். அது இல்லைன்னா சொல்லல, நான் கேக்குறேன். சரி, அப்ப இத வச்சே பாருங்க, அவ்வளவு பெரிய விஷயங்கள் பண்ண வேல்முருகன் அவர்கள் எதற்கு இந்த விஷயத்துல ஒரு பொறாமப்பட்டுக்கிட்டு இதுல ஒரு போட்டி போட்டுக்கிட்டு? பொறாமையில இல்லைங்க, ஆதங்கத்தோட வெளிப்பாடுங்க. இத்தனை ஆண்டு காலம் அரசியல் வாழ்க்கையிலும் தமிழர்களுக்காக இத்தனை போராட்டங்களை நடத்திய இதே நீட் தேர்வுக்காக வெளி மாநிலங்களில் போய் நம்ம பிள்ளைகள் வெளியே போய் எக்ஸாம் எழுதக்கூடாதுங்கிற உள்ளிருப்பு போராட்டம் நடத்திய வேல்முருகன் அதை உறுதிப்படுத்தி இன்னைக்கு எல்லா பக்கம் எக்ஸ்பென்ஸ், இப்போ ஒரு டிராவல் எக்ஸ்பென்ஸாக இருக்கட்டும், இங்கே மட்டும்தான் தமிழகத்தில் மட்டும்தான் நீங்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அதை உறுதிப்படுத்துறது அண்ணன் வேல்முருகன். விஜயா பண்ணாரு. நான் கேட்குறேன், ஒரு 4 பக்கம் போய் இப்போ புத்தகத்தை கொண்டு போய் கொடுத்துட்டாலும், ஒரு பணத்தை கொடுத்தாலும், ஒரு நகையை கொடுத்தாலும் அந்த பெட்ரோல்ல கொண்டு போய் கட்டிப்பிடிக்க சொல்லிடுவாங்களா? முத்தம் கொடுக்க சொல்லிடுவாங்களா? இதே ஒரு சாதாரண சார், நீங்களும் ஒரே நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் அப்படி இருக்கு சார், நீங்களும் உங்களோட பார்வை அப்படி இருக்கு. கட்டிப்பிடிக்க சொல்றேன். நீங்க இப்ப யார தெரியுமா அவமதிச்சிட்டு இருக்கீங்க? அந்த பிள்ளைகளை அவமதிக்கிறீங்க கிடையாது. பெத்தவங்களை அவமதிக்கிறீங்க. ஒரு நிமிஷம், நான் என்னங்கறேன், நீங்க எந்த பார்வை சொல்றீங்க? ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ணி போற பொண்ணுன்னு அந்த பார்வை சொல்றீங்கல்ல? ஒரே நிமிஷம் சார், இப்ப அங்க அப்படி நடக்கல. நீங்க பேசுறது தான் இப்ப தப்பு சார். ஒரு விஷயம் நான் கேக்குறேன், நீங்களும் நானும் இத பண்றோம், எங்களை கட்டிப்பிடிக்க அந்த பெற்றோர்கள் விட்டுருவாங்களா? ஒரு முத்தம் கொடுக்க விட்டுருவாங்களா? அது என்ன, சினிமா பின்புலத்தில் இருக்கிற ஒருத்தர் என்னைக்கோ ஒருத்தரை பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு நப்பாசையில் ஒரு ஆசையில் போய் இந்த வேலையை பார்க்குறாங்களே, அதுக்கு அனுமதிக்கலாமா இந்த பெற்றோர்கள்? இதுக்கு போகலாமா? இது நீங்களும் நானா செஞ்சு அதை ஒத்துப்பாங்களா? இதை ஏற்றுப்பாங்களா? நீங்கள் சொல்லுங்கள். இந்த சமூகம் ஏற்றுக்குமா? இந்த தமிழகம் இல்லை 10 மாதம் சுமந்து பெற்று வளர்த்து இருக்கிற அந்த பிள்ளைகள் மேல பெற்றோருக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு என்ன வந்துருச்சு? தமிழகத்துக்காக தெரியாதா? நீங்க சொல்ற மாதிரி அது தவறான விஷயமா இருந்தா உங்களுக்கு தெரியாதா? தெரியலையே. என்ன தெரியலன்னு தான் சொல்றேன். இப்போ அண்ணன் என்ன சொன்னாரு? இந்த பெற்றோர்களே கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க, மானங்கட்ட ஒரு முட்டாள்தனமா நடந்துக்கிறாங்கன்னு தான் சொல்றாரு. இதுல என்ன தவறு இருக்கு? உண்மைதானே? சோசியல் மீடியால அந்த பெற்றோர்களே பிள்ளைகளை பெற்றவர்களே நிறைய கழுவி ஊத்தி வீடியோ போட்டு, இதே வேல்முருகனுக்கு எத்தனையோ பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களே, அவர் பேசுற தப்பே இல்லைன்னு சொல்லியிருக்காங்களே, அதே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு தமிழகத்தில் இன்னைக்கு நேற்று வரைக்கும் ரசிகராக இருப்பானா, அவருக்கு பாலாபிஷேகம் பண்ணுவானா, இந்த வீட்டு கிடக்காம ஊரை சுற்றி தெரிஞ்சவனுங்க இன்னைக்கு மாவட்ட செயலாளர், அதுக்கு 10 லட்சம் 5 லட்சம் கொடுத்து பதவிகளை கொடுத்து காசை வாங்கிட்டு வேலை செய்கிற இந்த பொதுச் செயலாளர் ஒருத்தர் இருக்காரு புசி ஆனந்த், அந்த மாதிரி ஆட்கள். அப்புறம் இன்னொரு ஆள் ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் பேர் என்ன, அவனுக்கு ஆதரவு அர்ஜுனாவா பேர் என்னங்க, ஆதவ்.
அவன் ஏதோ லியோ லியோ லியோன்னு வந்துட்டாங்க சினிமா டயலாக் பேசிக்கிட்டு உன்ன களத்தில் நின்று இன்னைக்கு ஒரு சரியான 4 கோஷம் போட தெரியுமா விஜய்க்கு? இன்னைக்கு கேட்குற அவங்க இருக்கிற நிர்வாகிகள் கேட்குற கைதுனா ஓடுறாங்க. இன்னைக்கு வேல்முருகன் அவர்கள் இந்த கொக்கோ கோலா கம்பெனியை எதிர்த்து தாவரவணி யாரை விற்கிறீங்கன்னு சொல்லி போராட்டம் பண்ணி தடியடி வாங்கினவங்க தான் இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியோட நிர்வாகிகள். இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல எழுதிட்டா மட்டும் பத்தாது சார். கண்டிப்பா நீங்க சொல்றீங்க இல்லையா, சமுதாயத்துக்காக இல்ல இந்த வளங்களுக்காக, தமிழ்நாட்டுக்காக வேல்முருகன் அவர்கள் பண்ணது அப்படிங்கிறத இங்கே யாரும் கொஷின் பண்ணல. கண்டிப்பாக அதெல்லாம் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று தான். அதுக்காக இதை சொல்ல வரல. ஆனால் இந்த விஷயத்தை ஏன் நீங்கள் அப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. இப்போ நீங்கள் விஜய் அவர்கள் என்ன செய்து விட்டார், அவர் மக்களுக்காக என்ன போராடி விட்டார், அவர் என்ன கோஷம் போட்டு விட்டார், கோஷம் போட தெரியுமான்னு கேட்குறீங்க. இதெல்லாம் ஒரு அரசியல் ரீதியாக மக்களுக்கான போராட்டங்கள் ரீதியாக என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்குறீங்கல்ல, நியாயமான கேள்விகள். அதை அந்த கோணத்தில் கேட்கறது சரி. ஆனால் அதற்காக இப்படி ஒரு மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடத்தினதை இத்தகைய ஒரு பார்வையில் ஒரு கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது அப்படின்ற அந்த ஒரு கொச்சையான பார்வையில பேசணுமா அப்படிங்கறத இப்ப கேள்வி. நான் என்ன கேட்கறேன், நான் ஒரு ஸ்டேஜ்ல பேசும்பொழுது அவர் என்ன சொல்றாரு, இந்த பெற்றோர்களே கொண்டு போய் விஜய்க்கு நான் தப்பு சொல்லல, மற்ற நடிகர்களை நான் தப்பு சொல்ல கிடையாது, இவனுக்கு எங்கே போச்சு அறிவு, இப்படி ஒரு இளம் தலைமுறையை கொண்டு போய் இப்படி நடிகன் காரில் ஒரு அடமானி வைக்கிறாருன்னு தான் சொல்கிறார். எந்த இடத்துலையும் விஜய்னு அவர் பேரை சொல்லி சொல்லலை. ஒட்டுமொத்தமாக இப்போ நிகழ்ச்சிகள் நடக்குது, விஜய் தான் பண்ணது. இல்லை விஜய் இல்லை இல்லை அது நிறைய பக்கம் பண்ணுறாங்களே, லாரன்ஸ் கூட பண்ணுறாரு, நிறைய பக்கம் பண்ணிட்டு இருக்காங்களே நடிகர்கள். எல்லாத்தையும் தான் சொல்கிறாரு. இப்போ அரசியல் இப்படி பேசியிருக்கிறாரு. ஆமாங்க. இப்போ இன்னைக்கு ஒரு ஸ்டேஜ் அவருக்கு ஒரு பிரச்சனை, ஒரு மேடைகளுக்கான இணைப்பு நடக்குது. அந்த இணைப்புல அவர் எலெக்ஷன் வரப்போகுது. திமுகவுக்கு எதிராக தாவேகா வளர்ந்துகிட்டு இருக்கு. அதை பிடிக்காத திமுக வேல்முருகனை வச்சு பேச வச்சிருக்கு. அவ்வளவுதான். அப்படிலாம் கிடையாது. ஏங்க சின்ன பசங்க இந்த டிவிக்கே இருக்கிறோம், டிவிக்கே காப்பி தான். ஒரிஜினல் டிவிக்கே யாரு? தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் வேல்முருகன் தான் டிவிக்கே. டிவிக்கே உள்ள கூட பாருங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. என்ன வித்தியாசம் இருக்கு? டிவிகேங்கிறது அண்ணன் வேல்முருகன் 15 வருஷத்துக்கு முன்னாடியே பதிவு பண்ணது, புரியுதுங்களா? இன்னைக்கு டிவிகேன்னா அவருக்கு ஆதங்கம் இருக்கத்தானே செய்ய. அந்த ஆதங்கத்தில் ஒரு சில விஷயங்கள் உணர்ச்சி வம்பா வரத்தான் செய்யும். உணர்ச்சி பொங்க ஒரு சில பேசுகள் பேசும்பொழுது அது வாயில வரத்தான் செய்யும். அது ஒரு பெரிய விஷயம் எடுத்துக்கிட்டு சமூக வலைத்தளங்களை தவறா சித்தரித்து சொல்றாங்க. இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு, தமிழ் பிள்ளைகளை இப்படி போய் இந்த கலாச்சாரம், நம்மளோட தமிழ் கலாச்சாரம் இப்படி இன்னொருத்தனோட ஒரு இது, அதைத்தான் சொல்றேன். இதை ஒரு சாதாரண மனுஷன் அதை அனுமதிப்பாங்களா அனுமதிக்க மாட்டாங்களா? நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க அனுமதிச்சிருவாங்களா? கட்டிப்பிடிக்க அனுமதிச்சிருவாங்களா? நான் ஒரு பவுன் நகை கொடுத்துட்டேன் அனுமதிச்சிருவாங்களா? பெண் வன்கொடுமை சட்டத்தில் கைது பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு பெற்றோர்கள் போய் வழக்கு கொடுப்பாங்க போக்சோ சட்டத்தில். அது இது ஒரு நடிகருங்கிற ஒரு பிம்பத்தினால தான் இதை பண்றாங்க. இது எப்பேற்பட்ட தவறு சொல்லுங்க பார்க்கலாம். இது மிகப்பெரிய தவறு. அண்ணன் வேல்முருகன் அவர்கள் மாதிரி களத்தில் நின்று களமாடுறதுக்கு இந்த உலகத்திலேயே யாரும் கிடையாது, இந்த தமிழகத்தில் யாரும் கிடையாது. ஒரு தங்கைகள் தன்னுடைய அண்ணன் அப்படின்னு பார்த்து கூட பிறந்த இந்த காலகட்டத்தில் வெளிப்பாடா அரவணைக்கிறத நீங்க இவ்வளவு கொச்சையா பேசுறதுன்றது திரும்ப திரும்ப நீங்க பேசுற பேச்சுக்கள் உங்களுக்கு தான். அண்ணான்னு ஒரு பொண்ணு கூப்பிடுது என்ன. இன்னைக்கு பொள்ளாச்சியில் என்ன நடந்துச்சு? அண்ணா அண்ணா என்ன விட்டுருங்கண்ணான்னு தான் சொன்னாங்க. என்ன பண்ணாங்க அந்த பசங்க? சார் இதை தான் சார் சொல்றேன். நீங்க ஒரு நார்மலான விஷயத்தை எவ்வளவு பெரிய விஷயத்தை கூட சேர்த்து வச்சு பேசிட்டு அதாங்க என்னங்க மறுபடியும் நீங்க விஜய் விமர்சிக்கிறதா நினைச்சுக்கிட்டு அந்த பிள்ளைகளையும் அந்த பிள்ளைகளை அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. என்ன ஒரு நாலு பணம் இருக்குங்கிறதுக்கோசரம் 4 பேருக்கு நல்லது பண்ணிட்டா ஒரு சர்டிபிகேட்டையும் ஒரு மோதிரத்தையும் கொடுத்துட்டா சரியா போச்சா? இதுதான் தமிழக மக்களுக்கு பண்றதா? நீ இளைய தலைமுறையை என்னது இது ஒரு மார்க்கெட்டிங். அவங்க பண்றது ஒரு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன தெரியும் சொல்லுங்க? அவங்களுக்கு என்ன அரசியல் தெரியும்? ஒரு மேடையில போய் ஒரு இத்தனை சாதனைகள் நான் படைச்சிருக்குன்னு விளக்கமா சொல்ல முடியுமா? அண்ணன் வேல்முருகன் சொல்லுவார், அண்ணன் வேல்முருகனோட தம்பிகள் சொல்லுவாங்க, இத்தனை போராட்டங்கள் நான் முன்னெடுத்திருக்கேன், இத்தனை வழக்கு இருக்குது, இத்தனை பிரச்சனைகள் இருக்குது. முல்லை பெரியார் அணை பிரச்சனையில் 1500 பேர்த்த கொண்டு போய் அந்த போராட்டம் பண்ணது இருக்குது. காவேரி பிரச்சனையில் தேசிய வழக்கு அவர் மேல் இருக்குது. இப்படி எண்ணற்ற போராட்டங்கள். என்எல்சி பிரச்சனையில் அந்த ஒப்பந்த ஊதியர்களுக்கு நிரந்தர ஊதியரை மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு இப்படி இருக்குன்னு வேல்முருகன் பட்டியலிடுற மாதிரி விஜய் பட்டியலிட முடியுமா? சொல்லுங்க. ஒரு பட்டியலிட்டு இத்தனை போராட்டங்கள் நான் முன்னெடுத்து இருக்கிறேன், சட்டமன்றத்தில் இத்தனை பேசியிருக்கேன்னு சொல்ல முடியும்?
முடியுமான்னு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். அப்போ நீங்க சொல்ற விஷயம் நீ மார்க்கெட்டிங் பண்றத இளம் தலைமுறைக்கு தவறான முறையில நீ கட்டி பிடிச்ச முத்தம் கொடுத்த இது என்னங்க இது? அப்ப நடிகர்னு ஒரு பின்புலம் இருந்தா நீ என்ன வேணா பண்ணலாமா? நான் கேக்குறேன், நீ நடிகர் ஒரு பின்புலத்தை வச்சுக்கிட்டு தமிழ் கலாச்சாரத்தை சீரழிக்கிற மாதிரி நீ ஏன் பண்றேன்னு கேக்குறோம். இது வன்மையா கண்டிக்கத்தக்கதுதான். அதுக்கு இந்த அஞ்சாங்குஞ்சா நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன சிறு வண்டிகளா வந்துட்டு அண்ணன் வேல்முருகனோட வரலாறு தெரியாம பேசிட்டு இருக்காங்க. அவரோட வரலாறு தெரியுமா சொல்லுங்க பாப்பா? 27 வயசுல எம்எல்ஏங்க இன்னைக்கு. அவர் அன்னைக்கு 27 வயசுல இவனுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தானுங்க? போஸ்ட் ஒட்டிட்டு அவனுக்கு பால் அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தானுங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு பொறுப்பு வாங்கிட்டானுங்களா? சூடா இருக்கிறதுக்கு 15 லட்சம் 10 லட்சம் பணத்தை கொடுத்து பொறுப்பு வாங்கிட்டு இன்னைக்கும் சொல்றேன், அண்ணன் வேல்முருகன் 10 காசு அவன் கட்சியில் இருக்கிற தொண்டர்கள்ட்ட வாங்கினது கிடையாது. தன்னோட கை காசை கொடுத்து எவ்வளவு செலவாயிருக்குன்னு கேட்பாரு. இவ்வளவு ஆயிடுச்சுங்கன்னு சொன்னோம்னா உடனே பணத்தை கொடுத்து உங்க குடும்பத்தை பாரு, போராட்டம் பண்றேன், இந்த கொடி கட்டுறையா அதெல்லாம் வச்சுக்கூடாதுன்னு சொல்லக்கூடியவர் தான் அண்ணன் வேல்முருகன். அவரை பற்றி இழிவா அது ஏன் நேருக்கு நேர் விவாதிக்க கேட்கிறாரு அண்ணன் வேல்முருகன். நீங்க வர வேண்டியதான விஜய் அவர்கள் நேரில் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திடுவாரா? 6 மணிக்கு மேல பனையூரை தாண்டி வர மாட்டார் அவரு. கேட்டா உடனே புதுசா இருந்த எங்களுக்கு இட்டுன்னு போறதுக்கு தான் எங்களுக்கு பத்த மாட்டேங்குதுன்னு டயலாக், சினிமா டயலாக் அடிச்சிரு. புதுசா ஒரு சினிமாக்காரன் ஒரு அரசியலுக்கு வரும்போது எல்லாரும் வந்து மக்கள் பார்க்க தான் செய்வான். ஆனா ஓட்டு போட்டுருவானா? 1% கூட வாய்ப்பு கிடையாது. அண்ணன் வேல்முருகனோட தியாகத்துக்கு கால் தூசிக்கு சம விஜய் அவர்கள், தெரிஞ்சுக்கங்க. அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு அவர் சொன்னது விஷயத்த அவரு உணர்ச்சி வம்பா ஒரு சில வார்த்தைகள் தவறா வந்திருக்கலாம், புரியுதுங்களா? ஆனா அவரோட நோக்கம் என்னன்னு கேக்குறேன். அவரோட நோக்கம் அதுதான் நான் சொல்ல வரேன். நோக்கம் வந்து என்னவாக இருக்கிறது? நோக்கம் வந்து தமிழ் கலாச்சார வார்த்தைகள் வந்துடுச்சுன்னா தவறுதலான வார்த்தைகளுக்கு யார் பொறுப்பு? அப்ப பொறுப்பானவங்க ஒரு வருத்தம் தெரிவிக்கணுமா இல்லையா? அது தப்பே இல்ல. நான் என்ன தப்பு இல்ல, எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கேக்குறது என்ன வகையான உண்மைதானே? அவரோட நோக்கம் என்ன? தமிழ் கலாச்சாரம், தமிழ் பெண்களை இன்னொரு மாற்றானோட ஒரு தோல் கையில போறதோ, அதுவும் 15-16 வயசு பெண்களோட, அவங்க பொண்ணுங்க சின்ன பொண்ணுங்களுக்கு தெரியாதுதான். இதே வந்து வேற ஒருத்தரோட வேல்முருகன் படத்தில் நடிக்கலையா? ஒரு படத்துல நடிச்சாரு. நடிச்சிருக்காருல. அது சீமானுக்காக, அவங்களோட ரத்தத்துக்காக நடிச்சாரு. நடிச்சிருக்காரா இல்லையா? நடிச்சிருக்காரு, அவ்வளவுதான். கூத்தாடிதான். அவரு உதயநிதி படத்துல நடிச்சிருக்காரு. அவரு அமைச்சரா இருக்காரு. அவரை கேள்வி கேட்கல. வந்தோடனே அவருக்கு பதவிகள் கொடுத்தாங்களா? அதை கேள்வி கேட்கல. நான் என்ன கேட்கிறேன், அவரும் போராட்டங்கள், அவரும் தான் பிரச்சாரம் போகும்போதோ ஏதோ ஸ்டேஜ் ஃபங்க்ஷன்லயோ மாணவர்கள் வராங்கன்னா மாணவர்கள் அவர் அரவணைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவர் என்ன மாட்டேன்னு சொல்லிட்டு தள்ளியா நிக்கிறாரு உதயநிதி. இன்னைக்கு வரைக்கும் அது உதயநிதி ஸ்டாலினுக்கு அப்படி பண்ணது நான் பார்த்ததே இல்லை. ஸ்டேஜ்ல அப்படி வந்தா தள்ளி நிப்பாரு. அது இவங்களா வந்து இவங்க கான்செப்ட்டுங்க, உங்களுக்கு தெரியாது. ஷூட்டிங் நடக்குதுங்க அங்க. இந்த ஸ்கிரிப்ட், இந்த பெற்றோரை நீ இதுதான் பேசணும். இல்ல, அதாவது இந்த ஒட்டுமொத்தமாக இந்த பேச்சினுடைய ஒரே விஷயம் என்னன்னா, இளைய தலைமுறை ஓட் பேங்க்லாம் அங்க போகுது. அப்படி போக கூடாது. அதுல உங்களுக்கு வயிறு சமூக வலைத்தளங்கள்ல இவங்களுக்கு வந்து ஒரு சமூக வலைத்தளங்கள்ல ஒரு 10 பேருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்து இதெல்லாம் பேசுங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்க ஐடி விங்ஸ் என்ன பண்றாங்க, அதெல்லாம் கட் பண்ணி உடனே எங்க அண்ணா இந்த எப்படி ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி அவர் அண்ணான்னு கொண்டு போனாங்களோ அது மாதிரி கொண்டு போகணுங்கிற, அவரே போடுற ட்ரெஸ்ஸவே காப்பி பண்ணி இவரே அதே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு தேவையில்லாம ஒரு உருவாக்கிட்டு இருக்காங்க. கிடையாது, இவர் போடுற ட்ரெஸ்ஸை காப்பி பண்ணி தான் சிஎம் போடுறாருன்னு ஒரு விமர்சனம் நடந்துச்சு. அப்படி கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அதுவும் நடந்துச்சுங்க. கிடையாது. நான் அப்பான்னு சொல்லிட்டு வீடியோ எல்லாம் போட்டார்ல, அந்த ஷர்ட் எல்லாம் போட்டிருந்தாருல, என்ன விஜய் என்ன போட்ட மாதிரியே போட்டிருக்காங்கன்னு அதுவும் சமூக வலைதளத்துல இருக்காரு. ஒரு அரசியல் ஏங்க வேல்முருகனோட கட்சியில் இருக்கிறவங்களுக்குலாம் எந்த இடத்துலையும் அரஸ்ட்டுக்குங்கிற சிறைக்குங்கிறதுக்கு அஞ்சாத ஆட்கள் தான். அப்படிப்பட்ட போராட்டங்கள் தான் டோல்கேட் உட்பட அனைத்து இடத்துலையுமே. நான் உட்பட கருமத்தம்பட்டி டோல்கேட் அடிச்சு உடச்ச வழக்கு எம்எல்ஏ தான் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கைதுன்னு ஒரு போராட்டம் பண்ற கைதுன்னு குடுக்குன்னு வர்றான். நீங்க பாத்தீங்களா இல்லையா? சமூக வலைத்தளங்களை வந்துச்சா இல்லையா? ஓடி ஒளிரானுங்க. இப்படிப்பட்டவரை போய் சமூக வலைத்தளங்கள்ல தவறா பேசுறாங்க அண்ணன் வேல்முருகன். இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க? அதே இவர் அண்ணன் சொன்ன நோக்கம் என்ன அப்படின்னா, தமிழ் கலாச்சாரம் என்பது தமிழர்களுக்கு நம்மளோட பெண் பிள்ளைகளை வந்து மாற்றான் வந்து தொட்டு பேசவோ ஒரு முத்தம் கொடுக்கவோ அதை அரவணைச்சு கட்டி பிடிக்க, அது அண்ணன் தம்பியா இருக்கட்டும், யாரை கூட பிறந்தவங்களே இன்னைக்கு என்னென்னமோ பண்றான். உங்களுக்கே தெரியும், பெற்ற பெண்ணையே தவறா நடத்துறான்னு சொல்லிட்டு வழக்கு கொடுக்குறாங்க. போக்சோ சட்டத்தில் உள்ள போறாங்க. நானே பார்த்துருக்கேன், உண்மையா நடந்திருக்கு. இப்போ உங்களை செய்திகளே எத்தனையோ முறை வருது. அதை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? இந்த பெற்றோர்களுக்கு எங்க போச்சு அறிவு? அதைத்தான் நான் கேட்கிறேன். இந்த மூளை உள்ளவங்க யாராவது இதை பண்ணலாமா? அதே வந்து ஒரு பெற்றோர் சொன்னாரு, உங்களுக்கு தெரியல, இளைய காமராஜர். யாருங்க இளைய காமராஜர்? ஏன் தன்னோட இளம் வயசு 9 ஆண்டு காலம் சிறைச்சாலையில் அனுபவிச்ச காமராஜர் எங்க? நீ ஒரு திரிஷாங்கிற ஒரு ஆளையும் கீர்த்தி சுரேஷ்ங்கிற ஒரு ஆளையும் வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெற்றுக்கிட்டு நல்லா சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிற நீ எங்க? யாரு கூட யாரு கூட யாரு சொல்லு. அவர் இருக்கு.
ஆதர் நீங்க தேவையில்லாம ஒரு நிமிஷம் நான் கேக்குறேன். அவங்களோட ஒரு நிமிஷம் சார், ஒரே நிமிஷம். இப்போ நீங்க பெண் பிள்ளைகளினுடைய வாழ்க்கை அப்படின்றத வாழ்க்கைன்றத எதிர்காலத்தை மையப்படுத்தி நீங்க சொல்றீங்களா? நீங்க சொல்றப்ப கீர்த்தி சுரேஷ்லாம் இன்னொருத்தருக்கு மனைவி, இன்னொரு குடும்பத்துல இப்ப நீங்க பிரச்சனை ஏற்படுத்துற வகையில நீங்க தான் வந்து பெண்கள் மேல ஒரு தெரியாது அக்கறை உள்ள தெரியாது. கீர்த்தி சுரேஷ் வந்து இவர் என்ன பண்ணாரு ஏது பண்ணாரு எங்க தங்க வச்சாங்கிறது யாருக்கும் தெரியாது. திரிஷா இவங்க யாருன்னு தெரியாது. ஒரு மாவட்ட செயலாளர் ஒருத்தர் நாடார் ஒருத்தர் திருநெல்வேலியில சஜின் சொல்லிட்டு இறந்துட்டாரு. அவருக்கு போகிறதுக்கு வக்கு இல்ல. இவர் பிளைட் தனி பிளைட் பிடிச்சி திரிஷா கூட போய் கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போவாரா? இது எந்த விதத்துலங்க நியாயம் சொல்லுங்க? நீங்க அப்படி இருக்கிறவருக்கு அப்படி ஒழுக்கம் கெட்டவருக்கு எப்படிங்க வந்து இப்படி எல்லாம் கட்டிப்பிடிக்க விடுறாங்கன்னு எங்க அண்ணா ஆதங்கத்துல வேல்முருகன் பேசிட்டாரு. இதுல என்ன தவறு இருக்கு? அவர் ஒழுக்கமானவரா? நீங்க அதுமே இளைய காமராஜர் ஒரு பெற்றோர் சொல்றாரு, அவர் மறுப்பு தெரிவிக்க வேண்டாமா? ஒரு நிமிஷம் சொல்ற கேளுங்க. இன்னொரு பெண்ணுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணி தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அது புரியுதா இல்லையான்றது தெரியல. அவங்க பெண்களோட சுரேஷ் ஒரு நடிகை, அவங்க இன்னொருத்தருக்கு கல்யாணத்துக்கு அவர் போயிருக்கிறாரு, ஃப்ரெண்ட்ன்ற அடிப்படையில போயிருக்காரு. சரி, அதே டைம்ல அங்க அவர் அந்த பையன் இறந்தாரு மாவட்ட செயலாளர், அதுக்கே போகல? போயிருக்கணும்ல. கட்சி முக்கியமா, உனக்கு இது முக்கியமா? அதுதான் நீங்க அப்படி போகலன்னா அதை நீங்க கேள்வி எழுப்பலாம். ஆனா அதை நீங்க இந்த கோணத்துல கேள்வி எழுப்புறது தான் பிரச்சனை. ஏங்க ஒரே விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, இளைய காமராஜராங்க இவரு. ஏங்க கல்யாணமே பண்ணாம தன்னோட வாழ்நாள் முழுவதும் தமிழகத்து மக்களுக்காக தியாகம் பண்ண காமராஜர் எங்க இருக்காரு? இந்த ஆள் எங்க இருக்காரு? இவரை போய் காமராஜரோட ஒப்பிட்டு சொல்றாரு. அப்பவே அந்த ஸ்டேஜ்லயே மறுத்துருக்கணுமா இல்லையா? அவரு வேணான்ற மாதிரி தானே ரியாக்ஷன் கொடுத்தாரு. எங்கங்க ஏங்க கான்செப்ட்டுங்க ஸ்கிரிப்டுங்க எழுதி கொடுத்தத பேசுறாரு அவரு. அது எப்படி மறுப்பாரு இவரு? உடனே போஸ்ட் வரலையா? இவர் உட்கார்ந்து இருக்காரு, காமராஜர் தோல் மேல கை போடுற மாதிரி அவங்க சமூக வலைத்தளங்கள்ல தலைமையில இருந்து ஒரு போஸ்ட் வரலையா? எதுக்கு வருது? அப்ப இது ஸ்கிரிப்ட் தானே. இன்னைக்கு காமராஜரோட வாழ்க்கை வரலாறு எங்க இருக்கு? இவரோட வாழ்க்கை வரலாறு என்ன இருக்கு? இன்னைக்கு யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. சரி, இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிற திராவிட மாடல் ஆட்சின்றது காமராஜருடைய ஆட்சி அப்படின்றது, காமராஜருடைய ஆட்சியை தான் இப்ப இருக்கிற முதல்வர் மு க ஸ்டாலின் கொடுத்துட்டு இருக்கிறார், திராவிட மாடல் ஆட்சி கொடுத்துட்டு இருக்குன்னு சொல்லும் பொழுது அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? காமராஜரோட ஆட்சியை கொடுப்பேன்னு தான் சொல்றாங்களோ ஒழிய ஆல்ரெடி அப்படிதான் போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. நான் என்ன கேக்குறேன், இல்ல ஆல்ரெடி அப்படிதான் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதை நீங்க ஏத்துக்கிறீங்களான்னு நான் கேக்குறேன். அதைத்தான் சார் சொல்றேன். காமராஜரோட ஆட்சியை கொடுக்கறனா காமராஜர் போட்ட திட்டங்களை மட்டும்தான் மறுபடியும் இப்ப ஆளுகின்ற கட்சியாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி ஆழ்ந்த கட்சியா இருக்கட்டும், அவங்க வந்து என்ன சொல்றாங்க, அவங்க போட்ட திட்டங்களை தான் இப்ப நிறைவேற்றவே முடியும். என்னதான் இவங்க திட்டத்தை மாத்தி மாத்தி அறிவிச்சாலும் காமராஜர் ஐயா போட்ட திட்டங்களை மாத்தி வேற புதிய திட்டங்களை கொண்டே வர முடியாது. அந்த அளவுக்கு இருக்கிறதுனால காமராஜரோட ஆட்சியை நான் கொண்டு வருவேன்னு சொல்றாங்க. இதுல என்ன தவறு இருக்கு? ஆனா அதை விட்டுட்டு நான் தான் காமராஜர்னு சொன்னா அதை எப்படி ஏத்துக்க முடியும்? நான் தான் சொல்றேன் காமராஜரோட பேரன்னு. காமராஜரே நான் ஆயிர முடியுமா? அதுக்கு வாய்ப்பு இல்லையில. அதைத்தான் சொல்றேன். அவர் தன்னோட வாழ்நாளை சிறையில் ஒரு இளம் வயது 9 வருஷம் சிறையில் இருந்துட்டு வந்தவர், இன்னைக்கு வரைக்கும் கடந்த காலம் வரைக்கும் இறப்பு வரைக்கும் எந்த பெண்வாடையும் இல்லாத ஒரு மனிதர். விஜய் அவர்கள் எல்லா படத்தங்களும் எப்படி நடிச்சிட்டு இருந்தாரு, அதுக்கு பிறகு எந்த யாரோடலாம் கிசுகிசுக்கப்பட்டது எல்லாமே தெரியும். அப்படி இருந்து இளைய காமராஜர் இவரை எப்படி எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியும்? இவர் உடனே வந்து கொள்கை தலைவர், எங்க கொள்கை தலைவர்னு சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் களத்துக்கு வந்து எத்தனையோ பிரச்சனைகள் இப்ப நடந்து கொண்டிருக்கின்றது. வெறும் மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா மட்டும் நடத்திட்டு அது ஒரு 4 செவுத்துக்களை நடத்திக்கிட்டு பனையூர் விட்டு தாண்டி வராத இவர் எங்கே போய் உங்களுக்கு நல்ல ஆட்சி புரிஞ்சிருவார்? 2026 எப்படி சிஎம் எடுத்தோடனே நேராக சிஎம் சீட்டில் தான் உட்காரணும்னா முடியுமா? முதல்ல மக்களை சந்திக்கணும். மக்களை சந்திக்க திராணி இருக்கா? நான் வேல்முருகன் டைரக்டாக நேர்காணலுக்கு வர முடியுமான்னு கேட்குறாரு. உங்களால் வர முடியுமா? ஏன் உங்களோட நிர்வாகிகள் யாராவது வர முடியுமா சொல்லுங்க? யாருக்கும் ஒன்றும் தெரியாது. அரசியல் எதுவும் தெரியாத அடிமுட்டாள்தனமாக இருக்கக்கூடியவங்க தான் அவங்க நிர்வாகிகளே. இன்னைக்கு சொல்கிறேன், எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் 15 லட்சம், ஒரு மாவட்ட செயலராக 15 லட்சம் கொடு, இங்கே அண்ணன் வர்றாரா இங்கே ஒரு 10 லட்சம் கொடு, ஒரு 5 லட்சம் கொடுன்னு பணத்தை வாரி இறைக்கிறார். 2026 வரைக்கும் இறைப்பான். 26 என்ன நடக்குன்னு பார்த்துட்டு அவன் கட்சி பிச்சுட்டு போயிடும். எது தாவேக்கா தான். அப்போ பின்ன எப்படி போகும்? யாரும் காசு இறைக்கவே இல்லை. ஏங்க இப்போ திமுக அரசுங்க, ஆளுங்கட்சியில் இருக்குது. இன்னும் அடுத்த 2026 அவங்க தான் வருவாங்க. எதுக்குங்க இவ்வளோ விமர்சனம்? இது வந்து எல்லாம் பயத்தினுடைய வெளிப்பாடு. எதுக்கு பயம்? எதுக்கு தாவேக்காவை பார்த்து பயப்படுறீங்க? எங்க பயம்? சின்ன பசங்களை பார்த்து நாங்க விஜய் பார்த்து பயப்படுறீங்க? சின்ன பசங்களை பார்த்து நான் எதுக்கு பயப்படுறேன்? சின்ன பசங்க தானே. சின்ன பசங்க ஒரு நிமிஷம் மூச்சு முட்டை பேசுறீங்களே, இதெல்லாம் பயத்தினுடைய வெளிப்பாடு கிடையாதுங்க. நான் என்ன சொல்றேன்னா,
களத்தில் சூப்பர் ஸ்டார் நம்ம வேல்முருகண்ணன் சும்மா ரீல்ஸ் போட்டுக்கிட்டு நல்லா அண்ணா அண்ணாண்டு பேட்டிக்கிட்டு பழைய பாட்டுகளை போட்டுக்கிட்டு சினிமா பாணியிலேயே இன்னும் அரசியல் நடத்திக்கிட்டு இருந்தால் இந்த களத்தில் அது வேலைக்கு ஆகாது. அது தமிழ்நாட்டில் வேலைக்கு ஆகாது. அதுதான் களத்தில் வேலைக்கு ஆகாது இல்லை. அதைத்தான் சொல்கிறேன். களத்தில் வேல்முருகன் அவர்கள் தன்னுடைய செயல்பாடுகள் தான் வேலைக்கு ஆகும் தான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. அவருடைய செயல்பாடுகள். அப்போ அந்த நம்பிக்கையில் நீங்கள் போய் தேர்தல் வேலைகளை பார்க்க வேண்டியதானே? தேர்தல் வேலைகள் இப்போ ஒரே ஒரு விஷயம், இங்கே இருக்கின்ற இளைஞர்கள் மத்தியில் இந்த குழந்தைகள் படிக்கிற குழந்தைகளில் விஷத்தை விதைக்கிற மாதிரி விஷயங்களை, இந்த தமிழ் கலாச்சாரம் சீரழிக்கிற மாதிரி விஷயத்தை இந்த விஜய் அவர்கள் பண்ணுறதுனால தானே அவர் கேட்குறாரு. தமிழ் மக்களுக்காகவும் இந்த தமிழ்நாட்டுக்காகவும் இந்த தமிழ் மண்ணுக்காகவும் மொழிக்காகவும் போராடக்கூடிய வேல்முருகன் அவர்கள் எதுக்கு ஆதங்கப்படுறாரு, ஏன் கோவப்படுறாரு? தந்தை பெற்றோர்களுக்கு இல்லாத கோபம் இவருக்கே வருதுன்னா அதுதான் காரணம். ஏப்பா இப்படி போய் கொண்டு போய் விடுறீங்களே, உங்களுக்கு அறிவு இருக்கான்னு கேட்குறாரு. இதே ஒரு சாதாரண மனுஷன் உனக்கு ஒரு உங்களுக்கு நகை கொடுக்குற ஒரு சினிமா நடிகர் அரசியலுக்கு வரக்கூடாதா? முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்க வரட்டும். ஆனா எங்கள் தமிழ் மக்கள் எதிர்க்கிறீங்க. ஆமா, தமிழ் மக்கள் புரிய வைக்கணும்ல, தலைவனை மக்களுக்கு புரிய வைக்கணும். ஆமா, திரையில தலைவனை தேடாதேன்னு தான் சொல்றோம். மக்களுக்கு புரிய வைக்கணும்ல, அந்த வேலையை வேல்முருகன் பார்க்கத்தானே செய்வாரு. அப்போ இருந்த எம்ஜிஆர்ல இருந்து இப்போ சினிமாவில இருந்து ஓய்வு பெற்ற உதயநிதி வரைக்கும் எல்லாம் திரையில இருந்து வந்தவங்க தானே. திரையில இருந்து வந்தவங்க தலைவர்கள் எல்லாம் அதைத்தான் நான் சொல்றேன். திரையில இருந்து வந்தவங்க அப்பெல்லாம் எங்க போனாங்க? ஆனா களத்துல நிக்கணும், போராடணும், மக்களை சந்திக்கணும், இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு. இப்பவே எடுத்தோடனே சிஎம் ஆகணும்னு ஆசைப்படாதீங்கன்னு தான் அண்ணன் வேல்முருகன் சொல்றாரு. அதே மாதிரி இந்த இளம் பெண்களை இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் போட்டு நல்லா கேட்டுங்க, ஒரு நடிகருங்கிறதுனால நாங்களும் நீங்களும் சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிடலாம், புரியுதுங்களா? இதே ஒரு சாதாரண மனுஷன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, நீங்களும் கூட ஒரு நடிகர். ஆமாம், இல்லைன்னு சொல்லி நானே சொல்றேன். நானே ஒரு கூத்தாடி, நானே ஒரு இதில் போட்டேன் நான். ஆனால் எனக்கு அரசியல் பின்புல நான் 80க்கும் மேற்பட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறேன், 60க்கும் மேற்பட்ட வழக்குகளை சந்திச்சிருக்கிறேன். 45 நாள், ஒரு 30 நாள் சொல்லி, இப்படி 30 நாள் 40 நாள் 15 நாள் சொல்லி சிறைவாசம் இந்த தமிழ் மக்களுக்காக இருந்திருக்கு. அது மாதிரி விஜயே சொல்ல முடியாது, விஜயோட நிர்வாகிகள் சொல்ல முடியாது. நான் சொல்ற மாதிரி அதே மாதிரி என்ன மாதிரி விஜய் அவர்களும் மாணவர்களுக்கு நலத்திட்டங்கள் பண்ணது, இந்த நீட் மாதிரியான விஷயங்கள், அனிதா இறந்த இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கட்டும், ஜல்லிக்கட்டு ப்ரோட்டஸ்டா இருக்கட்டும், இந்த மாதிரி இதில் அவர் வெளியில சொல்லிக்காம பங்கெடுத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அவர் மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட 2008 2009 வாக்குல ஏன் இன்னும் சொல்ல போனா முன்னால இருந்து கூட நலத்திட்டங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன் வெளியே சொல்லல? நலத்திட்டங்கள் பண்ணதுக்குலாம் இருக்கு, போட்டோஸ்லாம் இருக்கு. நீங்க கூகுள்ல போய் செக் பண்ணீங்கன்னா சார், ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவருக்கோட படம் நல்லா ஓடணும். படம் நல்லா ஓடணும்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணிதான் ஆகணும். அதுக்காக அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி போட்டோவில் எடுத்து மறைமுகமா வந்தார். மறைமுகமா வந்து இவர் தான் விஜய்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க? போட்டோ எடுக்கிறாங்க. நான் கேட்கறேன், ஏதோ மாஸ்க் போட்டு அவரு பண்றது ஓட்டுக்காக தான் பண்றாரு. அவரு முதல்ல சினிமாக்காக பண்ணாரு, இப்ப பண்றது படத்துக்காக பண்ணாரு, இப்போ ஓட்டு வாங்கி ஆகணும். அதுக்கு இளம் தலைமுறைகளை கையில் எடுக்கணும். அந்த இளம் பெண்கள்லாம் இப்போ விஜய்னு சொல்லிட்டு இருக்கிறனால அவங்க ஐடி விங்ஸ் இதை பிளான் பண்ணி ஒரு பெற்றோர்களுக்கு இப்போலாம் ஸ்கிரிப்ட் கொடுத்து இதை பேசுகணும். ஒரு சிலருக்குலாம் வெறும் கவர் போச்சான். 2000 பேர் வர்றாங்க இல்லையா, வெறும் கவரா, அது பணம்லாம் இல்லை. யார் அது? பள்ளிகள் மாணவிகளுக்கு வெறும் கவர் போச்சு, நாங்கள் அப்புறமா தரோன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்ட கதையெல்லாம் இருக்கு. சரிங்களா? நான் இப்போ சொல்றேன், நான் நிரூபிக்கணும்னு நினைச்சா எல்லாத்தையும் நான் நிரூபிக்க முடியும். என்ன அவங்களோட நிர்வாகி பேசின ஆடியோ எங்கிட்ட இருக்கு. 15 லட்சம் இவ்வளோ கொடுத்து தான் நான் கட்சியில் சேர்ந்தேன், இந்த மாதிரி மாவட்ட செயலர் பொறுப்பாங்க, இதெல்லாம் நான் பண்ணணும்னு சொல்லி எல்லாம். ஏன் அப்படின்னா, பாவம் இப்போ தான் பணத்தை கட்டி சேர்ந்துருக்காங்களே, இவங்கள பட்டு திருந்தி வருவாங்கன்னு தான் கம்முன்னு விட்டுருக்கோம் நாங்கள். 2026 அவங்க எல்லாருமே இது கூண்டோட களையப்படும் பாருங்க. நீ நினைக்கிற மாதிரி இவர் எல்லாமே சரியாக செஞ்சுருவாரானா அது கிடையாது, வாய்ப்புகள் இல்லை. ஒரு சினிமா பின்புலத்தை வச்சு எப்படியாவது நம்ம ஒரு இடத்த பிடிச்சிடலான்னு கூட்டம் கூடுறதுனால நினச்சிட்டு இருக்காரு ஓட்டு விழுந்துடும். அதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அதான் அவருடைய செயல்பாடுகள் இப்போ அரசியல் ரீதியாக மக்களுக்கான போராட்டங்கள் எந்த வகையில் இருக்குது அப்படிங்கிறது வகையில் அதெல்லாம் இனி வரும் காலங்களில் அவங்க ஒரு பிளான் வச்சுருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுமைக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வது, மக்கள் மத்தியில் உரையாற்றுவது, பிரச்சனைகளை கையில் எடுத்து பேசுவது, இந்த விஷயங்கள் இருக்குது. அடுத்த நகர்வுகள் இருக்குது. தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமா, தேர்தலுக்கு முன்னாடியா? உங்களுக்கு தெரியாதா அது எப்போன்னு கேட்கல. விஜய் இது வரைக்கும் ஒரு ஜூலை ஆகஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பிரஸ் மீட் உங்களை ஏதாவது சந்திச்சிருக்காரு? ஜூலை ஆகஸ்ட்லேருந்து ஸ்டார்ட். அது எப்போ உனக்கு தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிப்பாரா? ஜூலை ஆகஸ்ட்னு சொல்கிறேன். அதைத்தான் 2-3 மாதம். ஏங்க நான் என்ன கேட்குறேன், அவரால் 2 வருஷமாச்சும் ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு வச்சு பேச முடியல, எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டை பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் இப்போ இதை பற்றி அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. சினிமாவில் வேணால் ஒரு பில்டப் போட்டுட்டு அது லியோ பார்க்கணும் அதான் ஆதவா
அவெல்லாம் சினிமா டயலாக் அந்த ஆள் பேசிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன தெரியும் அரசியல் பற்றி? சினிமா டயலாக் பேசிட்டு தெரியுது. அந்த மாதிரி ஆதவர்ஜுனா சொல்கிறீங்களா? அப்புறம் சினிமா டயலாக் போய் வந்துருவார் பார்த்துட்டு இல்லைன்னா என்னங்க இது அதுக்கு இவங்க முதல்ல இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பார்த்து ஒரு நிமிஷம் இருங்க. ஆதவர்ஜுனா தான் கடந்த திமுகவினுடைய வெற்றிக்கு பின்னாடி இருந்து வேலை செய்தவர்களில் ஆதவர்ஜுனாவும் ஒருவர். அப்படிங்களா? சரி எனக்கு தெரியல. நல்ல ஒரு விஷயம் கேட்டு, அதனால தான் சொல்றீங்களா? இல்லை நான் நல்ல ஒரு விஷயம் கேட்டுக்குங்க. எப்படி தேட்டரில் போய் இந்த ரசிகர்கள் போய் கொண்டாடிட்டு திரையை கிழிச்சுக்கிட்டு எங்கள் தலைவர் வந்துட்டான்னு சத்தம் போட்டு கத்திக்கிட்டு ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் சட்டையை கழிச்சு சுற்றிட்டு இருந்தாங்களோ அதவே தான் இந்த ஸ்டேஜ் முன்னாடி பண்ணுறாங்க. ஒரு போராட்டம் பண்ணணுன்னா பாட்டை போட்டு ஆடிட்டு இருக்கான். ஒரு கோஷம் போட 4 கோஷம் நல்லா சேர்ந்த மாதிரி போட தெரியுமான்னு நான் கேட்குறேன். இந்த அரசுக்கு காதுக்கு எட்டுற மாதிரி இவங்களால ஒரு முற்றுகை போராட்டத்தை பண்ண முடியுமான்னு நான் கேட்குறேன். இங்கே இருக்கிற தமிழகத்தை ஸ்தம்பிக்க வைக்கிற அளவுக்கு போராட்டங்கள் முன்னெடுத்து இந்த பூட்டு போடும் போராட்டம் எதெல்லாம் பண்ண செய்ய முடியுமான்னு நான் கேட்குறேன். அரசுக்கு எதிராக பண்றங்கிற பேர்ல நார்மல் நோட்டீஸ் தான் கொடுத்தாங்க. என்னது? அதுக்கே வந்து போலீஸார் அரெஸ்ட் பண்ணாங்க. இது நோட்டீஸ் கொடுத்ததுக்கு? ஆமா, தாவேகாவினர் அதுக்கு கஸ்டடியில வச்சிருந்தாங்க. இல்ல நீங்க தான் இப்பதான் சொன்னீங்க அந்த அளவுக்கு போராட தெரியுமான்னு கேட்டீங்க. அதைத்தான் நான் கேட்கிறேன். ஆனா ஒரு நோட்டீஸ் கொடுத்ததுக்கே வந்து காவல்துறையினர் கைது பண்றாங்க அப்படின்னா அது அரசு கைது பண்ணத்தாங்க செய்வாங்க. ஒரு அரசை நம்ம எதிர்த்து பண்ணும் பொழுது அந்த அரசு நடவடிக்கை எடுக்கத்தான் செய்யும். ஏன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்க. அதுக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சுக்கலாமா? நான் விஜய் களத்துக்கே வந்து நான் பார்க்கலையே, நீங்க பாத்தீங்களா? இல்லை பத்திரிகையாளர் பரந்தூரில் வந்து மேலே நின்று பார்த்துட்டு எல்லாத்தையும் போயிட்டு ரசிகரை பார்த்துட்டு போயிட்டாரு. பேசிட்டு போனார். என்ன பேசிட்டு போனார்? பரந்தூர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திட்டு போனாரான்னு கேட்குறேன். இல்லை ஏங்க, இப்போ உங்களுக்கு அந்த ஒரு நிமிஷம் சார், வேல்முருகன் லெட்டர்பேட் கட்சின்னு சொல்ற அவங்க நிர்வாகிகளுக்கு நான் கேட்குறேன், உங்களால் அறிக்கை மட்டும் தானே கொடுக்குறாரு? அது லெட்டர்பேட் கட்சி தானே. இன்னைக்கு வரைக்கும் ஒரு சட்டமன்ற தேர்தல் இல்லை, உள்ளாட்சி தேர்தலை சந்திக்காத கட்சி தான் தாவேகா. அப்படி இருக்கும்போது நீ வந்து எம்பி எலெக்ஷன் எங்கே போனாங்க? எம்பி எலெக்ஷனோட நிலைப்பாடு என்ன? முன்னாடியே சொல்லிட்டாங்கல்ல, சட்டமன்ற தேர்தல் தான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இதுக்கப்புறம் வர எம்பி எலெக்ஷன்ல நிக்கலன்னா நீங்க கேட்கலாம், பார்க்கலாம். 2024 என்ன நடக்குன்னு நீங்களே பாருங்க. கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு தாவேகாக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்கும். ஏன்டா இவர் சினிமா விட்டு வந்தன்னு இருக்கும். ஜனநாயகத்தோடு தொடங்கினாலும் தொடருவார். அது உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இன்றைக்கி நான் கேட்குறேன், கமலஹாசனுக்கு கர்நாடகாவில் எதிர்ப்பு தெரிவித்தாங்க, கரெக்டாக? இப்படி தமிழ்லேருந்து கன்னடா வந்துச்சுன்னு சொன்னதுனால எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதுக்கே விஜய் வாயை திறக்கலை. ஒரு அறிக்கை கொடுத்துருக்கலாமே, இது தவறு ஏன் கொடுக்கல? எப்போ நீ சினிமாக்காரனா இருக்கியா, நீ அரசியல்வாதியாக இருக்கியா? அரசியல்வாதியாக இருந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கணும்ல. இன்றைக்கி கர்நாடகத்தில் படம் ஓடாதுங்கிறான். 1991 எப்படி நடந்துச்சோ 90க்கும் மேற்பட்ட படுகொலை செய்த மாதிரி இந்த ஜூன் 5ஆம் தேதிக்கு மேலே நடக்குன்னு சமூக வலைத்தளங்கள் அவன் போடுறான். நீ கண்டனத்தை தெரிவிச்சிருக்கணும்ல. இப்போ ஜனநாயகம் வந்து கன்னடத்தோட ஒரு கர்நாடகாவோட இன்வெஸ்டர் தான், அவங்க தான் ப்ரொடியூசரு. இப்போ தமிழகத்தில் வேல்முருகன் ஓட விட்டுருவாரா படத்தை? நான் கேட்குறேன், இவனுடைய கமலஹாசன் உங்களுக்கு குரல் கொடுப்பாரா? நீங்கள் ஏன் குரல் கொடுக்கல? நீ குரல் கொடுத்துருக்கணும்ல. இப்படி வந்து அவங்க கன்னடத்தில் மிரட்டுறான்ல, கன்னடக்காரன் மிரட்டும் பொழுது நீ ஏன் குரல் கொடுக்கல? நீ ஒரு அறிக்கை கொடுத்துருக்கலாமே. பத்திரிகையாளர்கள் இப்படி பண்ணது தப்பு, இது தவறு, நீ ஏன் விஜய் அவர்கள் பேசவே இல்லை? வாயை மூடிட்டு இருக்காரு, என்ன காரணம்? எதுக்கு வாயை திறக்க மாட்டார், களத்துக்கு வர மாட்டார். ஆனால் வந்து களத்தில் நின்று போராடக்கூடிய ரத்தத்தை சிந்தி போராடிய வேல்முருகன் போன்ற மிகப்பெரிய ஒரு போராளிகளை அவதூற சமூக வலைத்தளங்கள் சின்ன சின்ன பசங்களை வச்சு ட்விட்டு போடுறது, ஃபேஸ்புக்கில் போடுறது, மீம்ஸ் கிரியேட் பண்ணி போடுறது மட்டும் போடுவாங்க. பெண்கள்லாம் கொந்தளிச்சிட்டாங்க, ஒரு 4 பேர் பேசுகிறாங்க. அவங்களுக்குலாம் என்னன்னே தெரியாமல் பேசுகிறாங்க. வேல்முருகன்னா யாருன்னு தெரியாதவங்க தான் அவங்கெல்லாம். பண்ருட்டி, நெய்வேலி இந்த பகுதியில் போய் வேல்முருகன் யாருன்னு தெரிஞ்சுக்க சொல்லுங்கள், தெரிஞ்சுட்டு பேச சொல்லுங்கள். அவர் பெண்களை மதிக்கக்கூடியவர், எந்த இடத்துலையும் தொட்டு பேசாதவர், ஒரு பெண்களை தொட்டு பேசாதவர். ஒரு இயக்கம் பெண்கள் இல்லாத இயக்கமாக இருந்தது தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி. இப்போ இந்த காலகட்டத்தில் தான் நாங்கள்லாம் சொல்லி அண்ணன் நிர்வாகிகளை சொல்லி தான் இப்போ வந்து மகளிர் அணியில் சேர்த்திட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி மகளிர் அணியே அது கிடையாது, அங்கே இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானும் ஒரு 5 ஆண்டு காலம் அவங்க கூட பயணம் பண்ணியிருக்கேன் ஆரம்ப கட்டத்தில். இல்லை, ஒரு ப்ரைஸ் கொடுக்கும்போது ஒரு ஹக் பண்ணுறதுன்றதே இவ்வளோ தூரம் பார்க்குற வேல்முருகன் அரக்கோணம் மாணவி ஒருத்தவங்க ஒரு திமுக நிர்வாகி மேலே பாலியல் குற்றச்சாட்டு சொன்னாங்க. சரி, அலக்களிக்கிறதா சொன்னாங்க. காவல்துறையினர் கம்ப்ளைண்ட் எடுத்துக்காம அதுக்கப்புறம் டிஜிபி அலுவலகத்திலையும் போய் கொடுத்து இப்போ அதுக்கப்புறம் ஆனால் அது ஒரு மாதிரி சைலண்டாக தான் இருக்குது. இதை கையில் எடுத்திருக்க வேண்டியதானே இந்த பிரச்சனை? இல்லை, இங்கே பாருங்க, வேல்முருகன் அவர்கள் கையில் எடுத்திருக்கணும். இல்லை அவர் எல்லா இல்லை, அதுவாவது ஒரு ப்ரைஸ் கொடுக்குற ஃபங்க்ஷன், ஒரு நார்மல் ஹக் பண்ணுறது நார்மலாக அது வந்து அன்பினுடைய வெளிப்பாடு, அவ்வளோதான். ஆனால் இதை எந்த அளவுக்கு நீங்கள் எதனோடு ஒற்றுமைப்படுத்தி நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அவ்வளோ
தூரம் கீனாக பார்த்தவங்க இப்படி அப்பட்டமாக தெரிஞ்ச ஒரு விஷயத்தில் ஏன் அமைதியாக இருக்கிறாங்க? அமைதியாக ஒரு பெண்கள் பாதுகாப்பு, பெண்களுடைய நலன் தான் முக்கியம்னா அப்போ இதுக்கெல்லாம் குரல் கொடுத்துருக்கணும்ல, ஏன் கொடுக்க? நான் என்ன கேட்குறேன்னா, அவன் அண்ணன் வேல்முருகன் அவர் எந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடந்தாலும் சரி, ஏதாவது இது மாதிரி ஒரு வன்முறைகள், ஏதாவது வன்முறையாக இருக்கட்டும், அந்த பாலியல் வன்கொடுமையாக இருக்கட்டும், எது நடந்தாலும் அவர் குரல் கொடுத்துட்டு தான் இருக்கார். இன்றைக்கி திமுகவை எதிர்த்து ஏன் சட்டமன்றத்தில் அவர் பேசலையா? எல்லா இடத்துலையும் பேசிட்டு தான் இருக்காரு. தன்னோட உரிமைகளை கேட்டு வாங்குறாரா, இல்லை அதட்டி எப்படியாவது நீ கொடுத்தாகணும்னு சொல்லி கூட்டணியில் இருந்தாலும் நான் விலவாக மாட்டேன், எந்த கொம்பனுக்கு நான் விலவாக மாட்டேன்னு சமூக வலைத்தளங்களையும் சரி ப்ரெஸ் மீட்லையும் சரி தெளிவாக சொல்கிறாரு. நான் கூட்டணியில் இருந்தால் உங்களுக்கு நான் அடிமை கிடையாது, எனக்கு தேவையானதை நீங்கள் பூர்த்தி செய்யணும்னு கேட்குறாருல. அப்படி கேட்குறவர் இதை கேட்டிருக்க மாட்டாரா? கண்டிப்பாக ப்ரெஸ் மீட் வச்சு எல்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தார். நீங்கள் உங்களுக்கு நான் சமூக வலைத்தளம் இல்லையே, இந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இல்லை, சொல்லியிருக்கலாம். ப்ரெஸ் மீட்டில் கேட்டிருப்பாங்க, கருத்து சொல்லியிருக்கலாம். நான் எங்கே ஃபோர்ஸ்ஃபுல்லாக இல்லை தான் நான் கேட்குறேன். இன்றைக்கி திமுக முதலமைச்சர் முன்னாடி முதலமைச்சரே சங்கடப்படுற அளவுக்குலாம் பேசுகிறார் சட்டமன்றத்தில். சபாநாயகர் சங்கடப்படுற அளவுக்குலாம் போய் கோஷம் போட்டு உட்கார்றாரு முன்னாடி. அப்படி இருக்கிறவர் இது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இதெல்லாம் செய்வார், செய்யாத ஆள் கிடையாது. நீங்கள் எதுக்கு அப்படி சொல்ல 2 வருஷமா என்ன பண்ணார் அப்படிங்கிறது தான் தெரியல. அதான் நான் ஏங்க ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும்போது இதே மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு. ஆனால் அப்போல்லாம் அதை செய்திகளை கண்டிப்பாக இவரும் பார்த்துருப்பாரு. அப்போல்லாம் ஏன் அமைதியாக இருந்தார்? இல்லை அப்போல்லாம் அந்த விஷயங்கள் தவறாக கண்ணில் படலையே சொல்கிறேன். நான் என்ன கேட்குறேன், ஒரிஜினல் டிவிக்கே வேல்முருகன் தான். அப்படி இருக்கும்போது அந்த டிவிக்கேங்கிறது இவங்க ஒரு பக்கம் கொண்டு எடுத்துகிட்டு போகிறாங்க போது இவருக்கு என்ன ஒரு கோபம் அப்படின்னா, இப்படி மக்களுக்காக இத்தனை போராட்டங்களை முன்னெடுக்கிறோம், இப்படி இருக்கிறோம், அரசியல்வாதிகள் நல்ல அரசியல்வாதிகளாக இருக்கிறாங்க, இன்றைக்கும் சமுதாயத்திற்காக போராட்டங்களை முன்னெடுக்கிற, தமிழினத்துக்காக போராடக்கூடியவர் எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்களெல்லாம் விட்டுட்டு ஒரு சினிமாக்காரனோடனே இப்படி பெற்றோரே கொண்டு போய் நிப்பாட்டுறாங்களேங்கிற கோபம் தான் அவர். புரியுதுங்களா? அது கோபத்தில் ஒரு ஸ்டேஜில் ஒரு சில வார்த்தைகள் தவறாக வரத்தான் செய்யும். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அதுக்கு அவர் அது சொல்கிறார், அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டார்ல. நான் இப்படி இதனால தான் நான் அந்த வார்த்தைகள் நான் சொன்னேன். நான் தமிழ் கலாச்சாரம் என்ன அதை பார்க்கணும் எல்லாரும் அப்படிங்கிறத யோசிக்கிறார் அவர் சொல்கிறார். இல்லை ஓகே, பட் நீங்கள் சொல்கிற விஷயங்களும் இங்கே முன் வச்சுரும். பட் எது சரி எது தவறு அப்படிங்கிறத மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி.